It's news time. July news. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ காய்ஸ், ஜூலை நியூஸ். ஸோ உங்களுக்காகவே நான் வந்து மந்த் நியூஸ், ஜூலை நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டே லான்ச் பண்ணியிருக்கிறேன். எம்பிஆர் நியூஸ். இமேஜஸ்ங்கிறது இமேஜஸ் நியூஸ் பார்ப்போம். வீடியோஸ் ரொம்ப ஹர்ட்டாக இருந்தாலோ, இந்த நியூஸ்னால நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்களோ, அதுக்கு ஆட் பண்ணது தான் வீடியோ. அதாவது வீடியோ, ஐஎம்ஜினா இமேஜ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை பார்த்துட்டு அப்புறம் வீடியோக்கு போவோம். ஓகே, லெட் இட் பி எ கிளைமேக்ஸ். ஓகே, பிக் வின் ஃபார் இந்தியன் ஆர்மி. என்னன்னா, இந்தியன் ஆர்மி லான்ச்ட் ஆப்ரேஷன் மகாதேவ் அண்ட் டுக் டவுன் 3 டெரரிஸ்ட். பொதுவாக 3 டெரரிஸ்ட்டை, அதாவது காஷ்மீரில் இதுக்கு முன்னாடி ஒரு அட்டாக் நடந்துச்சுல, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக். அதில் நம்ம வந்து ஆக்சுவல் டெரரிஸ்ட்டை கொல்லலை, அதோட ஹெட்டை தான் கொன்னோம். இப்போ தான் வந்து உண்மையிலே நம்ம ஆளுங்க இந்த டெரரிஸ்ட், அதாவது அந்த காஷ்மீரில் இன்வால்வ் ஆன டெரரிஸ்ட்டை கொண்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். யா, ஸோ திஸ் இஸ் சேட் நியூஸ். ஆக்சுவலி இந்த சேட் நியூஸ்க்கு நான் வீடியோ ஒன்று வச்சுருக்கிறேன். அது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இது ரொம்ப சேட் நியூஸ். இது வந்து ஆல்மோஸ்ட் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எக்ஸாக இருக்கட்டும், ஜஸ்டிஸ் ஃபார் கவினின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ட்வீட்ஸ்லாம் போடுறாங்க, ப்ளஸ் போஸ்ட்டும் போடுறாங்க. பட் ஐம் ரியலி ஃபீலிங் பேட் ஃபார் ஹிம் ப்ரோ. அந்த பிறந்ததை வச்சு எடை போடுறாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் உழைக்கிறதுக்கு இப்படிலாம் வந்து நாடு போகுதுங்கிறது இட்ஸ் ஓகே. இட்ஸ் டூ பேட் ஆக்சுவலி. ஒரு ஓப்போட வாழ்ந்துருப்பான்ல, இந்த மாதிரி நம்ம உடம்ப குறைச்சிடலாம், நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டா நம்ம வந்து வேர்ல்டு இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். ஸோ சேட், இறந்துட்டான். ஓகே, யா, he died bro. So Delhi woman killed husband for not sexually satisfied. What the? என்னடா அது? என்னதுடா அது? ஐ திங்க் அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோவா அதை பார்க்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ இட் டசன்ட் நோ ஹவ் டு சாட்டிஸ்ஃபை ஹர். பட் ஆனால் எனக்கு இதில் அவங்க வேணும்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் என்ன இப்போ கொல்றதெல்லாம் ஏதோ சர்வ சாதாரண மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் நார்த் இந்தியாவில் இது ரொம்ப காமன் ஆகிடுச்சு இப்போ கொல்றது. என்ன படத்தை பார்க்குறானுங்கன்னே தெரில. யூஎஸ் கவர்மெண்ட் ரியலி, இதை பற்றி நான் பேச மாட்டேன். இந்த ஃபைல் செவிங்க நான் ப்ரொமோட்டே பண்ண விடல கைஸ். நானும் ப்ரொமோட் பண்ணலான்னு பார்த்தேன் என் வீடியோவை, ஆனால் ப்ரொமோட்டே பண்ண விடல இவனுங்க. ஸோ இதை பற்றி நான் பேசவே மாட்டேன். ஆனால் நான் பிக்சர் போடுவேன், ஏன்னா நீங்கள் பாருங்கள், நெட் ஆகுது பார்க்க. ஸோ நிறையா பேர் நீட்டில் வந்து உயிரை விட்றேன், நான் வந்து இயர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஷி கிராக்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் கர்நாடகா ஸ்டூடெண்ட் லேண்ட் 72 lakh ஜாப் அட் 20. ஸோ 72 lakhs rupees ஜாபு. ஸோ ரோல்ஸ் ராய்ஸில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஆக்சுவலி வந்து மை மாம் டோல் மீ. ஸோ ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருந்தது கேட்கும் போதே. ஏன்னா நீட்டில் ஃபெயில் ஆனோடனே, நீட்லேயே ஃபெயில் ஆகிட்டியே, நீ எல்லாம் எப்படி பொழைப்பேன்னு கேட்டால், இப்படி பொழைப்பேன்னு இந்த பொண்ணை ஒரு உதாரணமாக நீங்கள் காமிக்கலாம். குடோஸ் டு யூ. ஓகே, ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் இலான் மஸ்க் லான்ச் பண்ண போகிறதா நியூஸ் வந்துடுச்சு நம்மளுக்கு. த பெஸ்ட் எவர் கிஃப்ட் ஃப்ரம் இலான் மஸ்க் டு பீப்புள்னா, டு பாய்ஸ்னால் அது இதுவாக தான் இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன், யூனோ ரைட், கேர்ள்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இப்போ ரொம்ப அதிகமாகவே சம்பாதிக்கிறாங்க பை ஷோயிங் தேர் பாடி. பட் ஆனால் அது வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்துக்கு போதும்னு எனக்கு தோணுது. ஸோ யா, இலான் மஸ்க் டிட் எ குட் ஜாப், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இனிமேல் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு தான் ஆப் வைக்கிற நேரம். ஓகேவா? Every Republican in Congress votes against releasing the Epstein files. இதை பற்றி நான் பேச விரும்பலை. நீங்களே புரிஞ்சுக்கோங்க எத்தனை பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்கங்கிறது. காசுக்கு கொடுத்துட்டானுங்களா, இல்லை உண்மையிலே அந்த ஃபைல்ஸில் இவங்க இருக்கானுங்களா கூட எனக்கு டவுட்டாக இருக்குது.
ஐ ஹோப் வி டிடன்ட் டூ சம்திங் பேட். ஸோ யா, ஸோ தெர் இஸ் அ ஒரு ஒரு வதந்தி நியூஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. என்னன்னா, அந்த ஆஸ்டன் நம்பர் எக்ஸ் சிஇஓ இருக்கார்ல, அதாவது மாட்டினாரே, அவர் வந்து நான் வந்து சூ பண்ண போகிறேன் கிறிஸ் மார்ட்டினை, ஐ மீன் கிறிஸ் மார்ட்டின் அண்ட் கோல்டு பிளே பிராண்ட் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, எதுக்கு சூ பண்ணணும்? கேமரா வந்து சும்மா ஒரு நார்மல் கப்பல் மாதிரி காமிச்சிருக்காங்க. பப்ளிக்காக இப்படி போய் இப்போ யாராவது போஸ்ட் கொடுப்பாங்களா? பண்ணுறது அஃபேரு. இதில் வேற வாயில் வருது, சூ பண்ணுவாராம். சூ யூ ஒன்லி ஃபேன்ஸ் பேண்ட் இன் சைனா த பெஸ்ட். யூ நோ வை ஐ லவ் சைனீஸ். இது ஒரு காரணத்துக்காக தான் கைஸ். பொதுவாக இதே மாதிரி தான் கிரிப்டோவை பேன் பண்ணானுங்க. ஏன்னா அது கோல்டோட தரத்தை குறைச்சிரும்னு. இப்போ ஒன்லி ஃபேன்ஸு மக்களோட கல்ச்சர் குறைச்சிரும்னுக்காக சூப்பராக பேன் பண்ணிட்டாங்க. இப்போ சாகு ஃபக்கிங் வாயில் வருது. ட்ரூலி ஷாக்கிங். 785 husbands have been murdered by their wives. If you know, you know. This is bad. This is really bad. பார்த்துக்கோங்க, எல்லாமே நார்த் இந்தியாவில். அதான் எஜுகேஷன் வேணும்னா கேட்க மாட்டானுங்க, வந்து வந்து உட்காந்துடுறானுங்க தமிழ்நாட்டில். பிட்காயின் கிரியேட்டர் சதோஷி நாக்கமோட்டோ நவ் ரேங்க்ஸ் அஸ் த வேர்ல்டு. பாருங்க, கிரிப்டோ ப்ரொமோட் பண்ண இப்படி தான் ஆகும். அமெரிக்காவில் கோல்டு இல்லைன்னு சொல்லிட்டு கிரிப்டோ ப்ரொமோட் பண்ணி விட்டானுங்க. இப்போ இவர் யாருன்னு இன்னைய வரையும் யாருக்குமே தெரியல. லிட்ரலாக இவர் வந்து எங்கே இருக்காரு, ஹூஸ் திஸ் கை அப்படிங்கிறது கூட தெரியல. பட் ஆனால் அவர் தான் வேர்ல்டு 12th வெல்த்தியஸ்ட்டுங்கிறாங்க. சொல்ல போனால் அவர் தான் பிட்காயினே தயாரித்தார். இப்போ பிட்காயினோட இது ஐ மீன் இந்த ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு. பிகாஸ் ஆனால் பிட்காயின் இதுக்கு மேலே தயாரிக்க முடியாதுங்கும் போது. பட் ஆனால் இஸ் சம்ஹவ் கேம் 12th. வெறும் பிட்காயினை தயாரிச்சு அவன் என்னென்னமோ தயாரிக்கிறான். ஆஃப்டர் ட்ரம்ப் த்ரெட்டன் டு பாம் பீஜிங் இஃப் சைனா இன்வேட்ஸ் தாய்வான். ஓகே கைஸ், திஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட்னும் அவர் பேரை சொன்னால் கூட இப்போ யூடியூப்லலாம் பாலிசி போட்டு இது பண்ணிடுறாங்க. சரி, எனிவே அவர் இருக்கார்ல அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து அவர் வந்து இப்போ ரொம்ப எல்லா இடத்துலையும் கை வைக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா ரஷ்யா ஒரு மாதிரி கார்னர் பண்ணி வச்சுருக்காரு. ஃபுல்லாக டரீஃபாக போட்டு தாக்குறாரு. இந்தியா மேலேயும் டரீஃப் போட்டிருக்காரு, ஏன்னா ஆயில் வாங்கணும்னு. இட்ஸ் ஓகே, லெட் ஹிம் டு வாட் எவர் யூ வாண்ட். பட் ஆனால் சைனா இப்போ பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. நம்ம இந்தியா தான் இன்னும் நம்பியே இருக்கிறோம். எனிவே, சேட் வித்தவுட் இன்டர்நெட். யா, ஸோ ட்விட்டர் சிஇஓ ஜாக் டோர்சி, அதாவது எக்ஸ், இப்போ வந்து இலான் மஸ்க் டேக் ஓவர் பண்ணதுக்கு முன்னாடி இவர் ஒரு சிஇஓவாக இருந்திருக்காரு. இவர் பிட் சேட்டுன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எப்படின்னா வைஃபை கிடையாது, ஜஸ்ட் பியர் டு பியர் மாதிரி, ஒரு ப்ளூடூத் மாதிரி வச்சுக்கோங்களேன், என் டு என் என்கிரிப்டடு. ஸோ இது ஆக்சுவலி யூஸ்ஃபுல் தான். பட் ஆனால் கொண்டு வரணுமான்னு யோசிக்கிறேன் நான். பட் ஆனால் பீப்புள் அவ்வளோ சீக்கிரத்தில் அடாப்ட் ஆகிப்பாங்களான்னு எனக்கு தெரில. பீப்புள் நோ லாங்கர் பி ஒர்க்கிங் ஆர் வில் டு கரெக்டு. அதான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் அது பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் இலான் மஸ்க் கொண்டு வருது. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு விதமான மேக்கப் போட்டுட்டு வந்து பார்த்தா லட்சத்தில் சம்பாதிக்கிறாங்க. 35 lakhs டர்ன் ஓவர்லாம் வந்துச்சு. அது ரிலேட்டடாக ஒன்று வச்சுருக்கிறேன், அதை பார்ப்போம். நம்ம கவலையப்படாதீங்க. அதுக்கு தான் இலான் மஸ்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் டாப்பிக்கை வந்து நான் வந்து உண்மையிலே வரவேற்கிறேன். யூடியூப் will end multi. Yeah, this one is actually bad shit for creators. பட் ஆனால் ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் ப்ரொமோட் ஆயிடுவாங்க. இப்போ என்ன மாதிரி வாய்ஸ் பேசுகிறானுங்களே அவங்களாம் ப்ரொமோட் ஆயிடுவாங்க. பட் ஆனால் நானே ஒரு ஏஐ வீடியோ பண்ணேன், அது அதிகமாக ப்ரொமோட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஹஸ் அனௌன்ஸ்ட் இட் வில் ஆல்ட் ஆல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸிட். பாகிஸ்தான் விட்டு எக்ஸிட் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான் அவ்வளோதான், அவங்க வந்து ஃபுல்லாக லிட்ரஸிங்கிற ஒரு நாடுக்கு அப்படியே ஆப்போசிட் நாடாக இருக்காங்க. என்ன அவங்க சண்டை போட தான் லைக் எக்ஸில், வேறு எதுக்குமே லைக்கில் அவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. வி வென்ட் ஐஐடி ஹையர் பட் 60% வாக் அவுட் ஆஃப்டர் சீயிங் த சேலரி. இது ஆக்சுவலி இந்தியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது இப்போ வந்து நான் இஸ்ரோவில் வேலை பார்க்குறத தாண்டி நான் இஸ்ரோவில் வேலை பார்க்கல. ஐம் ஒர்க்கிங் ஃபார் 90 lakhs per annum. ஐம் ஒர்க்கிங் ஃபார் 60 lakhs per annum. ஸோ அதுக்கு தான் வந்து நெட்ஒர்க் அதிகமான மாதிரி இருக்குது. ஸோ போனோன்னா அதுக்கு வந்து சோம்நாத் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, காசை தான் எல்லாம் பார்க்குறாங்கங்கிற மாதிரி. இஸ்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி ஸ்பேஸுக்கு போகிற ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளும் டாப்பில் இருக்கணும். அட்ஸ் வாட் ஐ வாண்ட். இப்போ இலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கட்டும், நாசாவாக இருக்கட்டும், தேர் ஆல்ரெடி இன் டாப். அதே தாண்டி சைனா இங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனால் நம்ம இந்தியா பாருங்கள், வெரி பேட். ஸோ 415 million Indians live on 260 per day. Yet you proudly call us the fourth largest economy. Shame on you. Hotmail co-founder Sabir Bhatia. அதாவது அவர் instead of hanging your head in shame that 415 million in India survive on 310 per day. ஃபோர்த் லார்ஜஸ்ட். ஸோ எக்கனாமி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லார்ஜஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லும் போது இது எப்படி வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. பேசிக்கலி இந்த ரூலிங் பார்ட்டியோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து அதை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அப்போசிங் பார்ட்டியெல்லாம் வந்து இப்படி சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் வந்து ரெண்டு பார்ட்டிஸ் இதெல்லாம் விட்டுருங்க. இது ரெண்டுத்தையும் தாண்டி ஒன்று இருக்கிறது இவர் சொல்கிறது கரெக்டு தான். பேசிக்காக பாப்புலேஷன் வைஸ் பார்த்தா இந்தியா ஒன்றும் வளரல. சைனாவில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி வந்து 160 மில்லியன் பீப்புள் இருந்தாங்க, இப்போ 7 மில்லியன் தான் இருக்கிறாங்க சொல்லிட்டு ஏதோ ஸ்டாட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது என்னால். ஸோ சைனாவோட கம்பேர் பண்ணும்போது சைனாவோட நம்ம இந்த கண்ட்ரியோட கம்பேர் பண்ணோம்னா பட் ஸ்டில் பிரிட்ஜ் கெட் ரிச்சர் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்ன நீங்கள் வந்து நாட்டை வந்து வல்லரசு நாடாக மாற்றுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இவர் இப்போ கொடுத்துட்டு போனார். ஓகே, லெட்ஸ் see some வீடியோஸ். பிக்சர்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே, யா இஸ் தட் கை ஜஸ்டிஸ் ஃபார் கவின்னு சொன்னாலும் அவரோட வீடியோ பாருங்க. என் பேர் தான் கவின். என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. நியூஸ்ல என்ன பத்தி தான் பேசுறாங்க. கூகுள் வியோ 3 பொண்ணை லவ் பண்ணேன். நாங்க ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போற ஸ்டேஜ்ல எனக்கு இப்படி நடந்துருச்சு. காலேஜ்ல நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். இப்போ டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டு வரேன். மாசம் 1 லட்சம் வர சம்பாதிங்க. ஊருக்கு வந்தேன். திஸ் வீடியோ ஆக்சுவலி நான் வந்து ஓகே நான் பாஸ் பண்ணல. ஹலோ கவின், திருநெல்வேலி வா. நம்ம கல்யாணத்தை பத்தி என் அப்பா அம்மாவா பார்த்து பேசு. என் தம்பி உன்னை நேர்ல கூட்டிட்டு போயிடுவான். நல்லா கூப்பிட்டான். இங்க பாரு, என் அக்கா பின்னாடி வரக்கூடாது. நீ நமக்கு செட் ஆகாது. நீ வேற சமூகம், நாங்க வேற சமூகம். மனுஷன் பிறக்கும் போது மனுஷனாதான் பிறக்கும். கடவுள் மனுஷனை படைக்கும் போது இந்த சமூகத்துல 10 பேர், அந்த சமூகத்துல 10 பேர் படைக்கணும். எல்லாருமே சமம்னு மனுஷனா படைச்சான். நான் நல்லா படிச்சிருக்கேன், கையை நிறைய சம்பாதிக்கேன். நான் அவளை நல்லா பார்த்துப்பேன். என்னை நம்பி பொண்ணு கொடுங்க. அதுக்கு தான் தனியா வந்திருக்கேன். டேய், எவ்வளவு தைரியம் உனக்கு? விட்டு ப்ளீஸ். வழக்கு தொடர்பாக பெண் டாக்டரிடம் மகளிர் போலீசார் நேற்று ரகசிய இடத்தில் வைத்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அவர் தான் கவினை காதலிக்கவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவன் யாருன்னே எனக்கு தெரியல, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். சுபாஷினி, யாராவது சொல்லி பிரஷர்னால சொல்றியா இல்ல நீயா சொல்றியா தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாரும் நல்லா இருங்க. வெரி சாரி. அம்மா, அப்பா, தம்பி ரொம்ப ஆசையா திருநெல்வேலிக்கு போன அன்னைக்கு எனக்கு தான் இந்த மாதிரி ஆகிட்டு. இனிமே யாருக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது. இனி உங்க கையில தான் இருக்கு. மிஸ் யூ அம்மா, அப்பா, தம்பி. ஃப்ரெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க. குட் பை ஃப்ரெண்ட்ஸ், பை. யா, ஸோ இதை போட்டது வந்து தூத்துக்குடி டிவி ரைட், ஐ டோன்ட் நோ. யா, ஸோ தீஸ் த கை. அவர் தான் போட்டிருக்காரு. ஸோ பேசிக்காக அது பார்க்க முடியாதவங்க பாருங்கள். யா, ஸோ திஸ் வீடியோ ஆக்சுவலி ஒரு மாதிரி உள்ளே செஞ்சிருச்சு. அப்பப்போ ஏஐ உதவுங்கிறத இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். பட் ஆனால் ரொம்ப ஹர்ட்டாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸோ பார்த்துருப்பீங்க நீங்களே. ஸோ ஃபர்கெட் ருபீஸ் ஃபார் டாலர்ஸ். யா, ஸோ என்ன இவர் சொல்ல வராருங்கிறத என்னால். நிக்கில் காமத்துங்கிறவர் பார்த்தீங்கன்னா இஸ் ஆக்சுவலி பிக் ஷார்க், ஓகேவா. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எலக்ட்ரான்ஸ், அதாவது இந்த கல்கி படத்தில் வரும்ல, மாற்றி மாற்றி இதை ஷேர் பண்ணிப்பாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கும். டாலர்ஸ் எல்லாமே மாறி வேர்ல்டே ஒன்றும் மாறப்போகுது, பேங்க்கே தேவையில்லாத மாதிரி ஆக போகுது தான் எனக்கு நினைக்கிறேன். எனக்கு அதான் தோணுது. யா, ஸோ திஸ் வீடியோ ஸோ 2024 இவர் வந்து ஸ்வைப் பண்ணப்பட்டு செத்தார். ஸோ 2025 இவரும் அதே மாதிரி செத்துருக்காரு. இது எந்த நாட்டில் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? யா, பாகிஸ்தான். இதுவும் பாகிஸ்தான் தான். இப்போ தான் பாகிஸ்தானை பற்றி ஒரு நியூஸ் போடுறோம், அதுக்குள்ளே இன்னொரு நியூஸு. அதாவது அவர் ஆல்ரெடி செத்துதான் தெரிஞ்சு நீங்கள் ஏன் போய் பண்ணுறீங்க? ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் பாப்புலாரிட்டிக்காக நான் போராடுவேங்கிற மாதிரி அவரும் இறந்துட்டார். தேவையாது நான் சொல்கிறேன். என்னோட பேர் கோபால்.
எனக்கு எங்க ஊர்ல என்னை கூப்பிடுறது இல்ல கோபால் தான் கூப்பிடுவாங்க. இது என்ன செய்தி எனக்கு புரியல. என் பேர் கோபால், எங்க ஊர்ல எல்லாரும் என்னை கோபால் கூப்பிடுவாங்க அப்படின்னா ஏன் என்ன Dune 3 guys. So Dune 3 is officially titled as Dune Part 3. ஆனால் இந்த மீம் செம்மையாக பொறுத்து நிற்கிறான். ஐயோ ரியாலிட்டி இதுதான் நான் காமிச்சலாம் நினச்சேன் பாருங்க. ஸோ திஸ் கேர்ள் ஓகே she studied 14 hours a day to crack India's toughest engineering exam and gave up home, friends, cousins, sleep and dreams and got into it. ஐஐடியில் ஃபைனலி சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க சிஜிபிஎல்லாம் நல்லா வாங்கியிருக்கிறாங்க ஓகேவா. பட் ஆனால் என்னன்னா ட்ராமா டுடே நாட் ஈவன் 100 people know me. ஸோ 100 people கூட எனக்கு தெரில. பட் ஆனால் எதுக்கு தெரியணும்னு தெரில. இப்போ அவங்களும் ஒரு பாப்புலர் ஆகணும்னு நினைக்கிறாங்க போல. மீன்வைல் ரீல்ஸ், ரெட் லிப்ஸ்டிக், செமி நியூட்ஸு, அப்யூசிங் ஓப்பன்லி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை டேக் பண்ணி அவங்க போட்டிருக்கிறாங்க. வெயிட் கேன் ஓகே என்னால் பார்க்க முடியல. ஸோ அது இதுவான ஒரேடியாக பல்ஜ் ஆகிக்குது. 16:9 போயிடுது. ஓகே ஃபைன். ஷி மேக்ஸ் 2.5 lakhs per day. ஸோ லிட்டரலாக அந்த பொண்ணு செமி நியூட்ஸ் போட்டு அவங்க வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டிருக்கேன், என்னால் சம்பாதிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஷீஸ் ஆக்சுவலி அவங்க பேசுகிறதெல்லாம் என்னால் சீரியஸாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. இதனாலே இந்த டைவர்ஷன் பண்ணுன்னா இலான் மஸ்க்கு கொண்டு வர இந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டு அதெல்லாம் பார்த்து தான் வந்து பசங்க வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. பொதுவாக இந்த மாதிரி விஷயத்த வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுறது தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ ஹோப் ஃபார் த பெஸ்ட் கைஸ். ஓகே நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். ஸோ வெயிட் நல்லா பாரு. ஏஷியன்ஸ் அண்ட் கொலோனிசம் ஓகே யூரோப்பியன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஹவு இமிக்ரேஷன் இஸ் அஃபெக்டிங் தேர் எக்கனாமி. யா ஆக்சுவலி யூரோப்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் வந்து எவ்வளோ அஃபெக்ட் பண்ணதுன்னு பேசுகிறாங்க. நம்ம ஆளுங்க வந்து அங்கே ஆல்ரெடி கஷ்டப்பட்டு ஏஷியன்ஸு ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தாக்கத்துலேருந்து வெளில வரும்போது அவங்க வந்து உயர தான் பார்ப்பாங்க. பட் ஆனால் இட்ஸ் ஆக்சுவலி அ பர்ஃபெக்ட் மீம் கைஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா ஏன்னா ஏஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் சீரியஸாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். we can even see Africans they are struggling a lot. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூரோப்போ இல்லை அமெரிக்கா சைடோ போகும்போது அவங்க வந்து பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அதனால வந்து நாங்கள் பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. பட் ஆனால் யூ ஷுட் நாட் பிளாக் அஸ். சொல்ல போனோம்னா நாங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் தான் வரோங்கிறது அவங்களுக்கு புரியணும். ஓகே ஓகே பேக் வென் மென் மூவி லைன்ஸ் மேட் அஸ் ரீதிங்க் லைஃப். ஐயோ கமல் சும்மாவே எமோஷனல் ஆனாலாம். ஒரு நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கு கிடைச்சிருந்தேன். அது எப்படி பொறுக்கி பயலுக்கு மரியாதை தட்டுல வச்சு கொடுக்குறேன் இந்த ஊர் இந்த உலகம். ரொம்ப டீப்பான லைன்ஸ். ஓகே ஸோ அவ்வளவுதான். ஓகே இது ஒன்றும் ஹர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே எனிவே ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் ஜூலையோட வீடியோஸ். நம்ம ஜூலை இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துருச்சு டக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம்னு தெரில. இதுக்கு இடையில சுனாமி வீடியோலாம் நான் பார்க்க முடியுது. கோஸ்டல் அடிச்சுதா இது வந்து நான் ஜூலை 5th ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சாரி ஜூனுக்கான வீடியோவில் ஜூலையில் போட்டிருப்பேன். ஜூலை 5th வரதா பாபா வங்காள இன்னொருத்தவங்க ஜாப்பனீஸோட ஜோசியக்காரங்க நினைக்கிறவங்க அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் கடைசியில் ஆகஸ்ட்டில் வந்துருச்சு, ஜூலை எண்டில் வந்துருச்சு. ஸோ யா அது ஒரு வீடியோ, அது ஒரு நியூஸு. இந்த மாதிரி சுனாமி வந்துருச்சு கோஸ்டல் லைன்ஸில். பட் ஆனால் அது பெரிய லெவல் தாக்கம் ஏற்படுத்தல. ஒரே ஒரு ஃபேக்ட்ரி மட்டும் டிஸ்ட்ராய் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஜப்பானில். மற்றபடி ஒரு பெரிய லெவல் சுனாமி அது கிடையாது. யா ஓகே ஸோ தீஸ் ஆர் ஆல் ஜூலை நியூஸ். நம்ம ஆகஸ்ட் நியூஸ் ஆகஸ்ட் எண்டில் பார்ப்போம். ஓகே அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது உங்களின் நான்